அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்துடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இந்த வீடியோவின் நோக்கம் இன்று நடைபெற்ற கண்டெம்ட் பெட்டிஷன் அந்த விவரம் பற்றி உங்களிடம் பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்மளுடைய கண்டெம்ட் பெட்டிஷன் 4:45 வரை வரவில்லை. 33வது லிஸ்ட்டு 2ல் 33வது வழக்கு நடந்து கொண்டிருந்தது. மிக நீண்ட நேரம். நம் வழக்கு 40வது. ஆனால் 4:45 ஆகிவிட்டது. நாம் சில முன்னேற்பாடுகளை ஆல்ரெடி சீனியர் கவுன்சில் ஜூனியரோடு பேசி வச்சிருந்தோம். அவர்கள் அதன் பிரகாரம் 4:45க்கு நீதியரசரிடம் நம்ம சீனியர் கவுன்சில் மென்ஷன் பண்ணி ஜஸ்ட்டு அந்த 40வது வழக்கை மட்டும் ஒரு நிமிடம் நடந்தது. ஏனென்றால் நம்மளுடைய கோரிக்கை ரெண்டே தான். ஒன்று, அரசு ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செய்துள்ளது. அந்த அஃபிடேவிட்டில் அரசு கண்டெம்ட் பெட்டிஷன் நாங்கள் அந்த 75 கோடியை ஏற்றுக்கொண்டோம், அதை கொடுத்து விடுவோம், கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் என்பது தான் அவங்களுடைய அஃபிடேவிட். அந்த அஃபிடேவிட்டை நாம் எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் செய்வதற்கான நேரம் காலம் இல்லை. ஆகவே உடனடியாக நாம் இந்த அஃபிடேவிட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் எங்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக தருகிறோம் என்று நம்மளுடைய சீனியர் கவுன்சில் வாதிட்டால் அதன் நோக்கம் என்னவென்றால், நாம் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கும்போது கொஞ்சம் விவரமாக அனைத்தையும் கூறி ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செய்யலாம். மீண்டும் கூறுகிறேன், நாமவே கண்டெம்ட் பெட்டிஷனில் அஃபிடேவிட் தாக்கல் செய்ய முடியாது. இது ரிட் பெட்டிஷன் அல்ல, அப்பீல் அல்ல. கண்டெம்ட் பெட்டிஷன் தன்னிச்சையாக நாம் அரசினுடைய பிரமாண பத்திரத்துக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அதிகாரம் இல்லை. ஆகவே நம்மளுடைய என்ன பேலன்ஸ் வரணும், இன்னும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் என்னென்ன இருக்குது, அரியர் இருக்குது, அப்டேட் ஆகலை, அதை பற்றி நம்ம விரிவாக ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செய்ய வேண்டுமானால் மாண்புமிகு நீதியரசரிடம் அனுமதி பெற வேண்டும். கண்டெம்ட் பெட்டிஷனில் அனுமதி பெற வேண்டும். அதுதான் முறை. அதைத்தான் நம்ம சீனியர் கவுன்சில் அவர்கள் ஒரு அனுமதி பெற்று நாங்கள் 2 வார காலத்தில் பதில் மனு தாக்கல் செய்கிறோம் என்று கேட்டார். அதுக்கு நீதியரசர் ஏற்றுக்கொண்டு உத்தரவு வழங்கிவிட்டார். இப்போது நமக்கு அந்த பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அனுமதி கிடைத்துவிட்டது. நாம் 2 வார காலத்துக்குள் உரிய முறையில் சீனியர் கவுன்சில் டிஸ்கஸ் பண்ணி இந்த அஃபிடேவிட்டை தாக்கல் செய்வோம். ஆகவே அதற்குள் ஒரு மாற்றுச் சங்கம் அறகுறையாக இந்த அஃபிடேவிட் கொடுத்து 1 வாரம் ஆகிறது, அதற்குள் 2 வாரம் கேட்டு வாங்குகிறார்கள், என்ன ஏதோ ஒரு உள்நோக்கம் அப்படி என்று எடக்கு முடக்க ஒரு நியூஸ் வருது. அவர்களெல்லாம் ஒரு முட்டாள் என்றே நான் சொல்வேன். ஏனென்றால் கண்டெம்ட் பெட்டிஷனில் நம் தரப்பு வாதத்தை ஆர்கியூ பண்ண முடியலைன்னா ரிட்டர்னில் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா கண்டெம்ட் க்ளோஸ் ஆகிடும். கண்டெம்ட் க்ளோஸ் ஆகிட்டால் திரும்ப சப் அப்ளிகேஷன் போட்டு ஓப்பன் பண்ண முடியாது, உச்சநீதிமன்றம் போக வேண்டும். இந்த ஒரு சட்ட அறிவு கூட இல்லாமல் ஏதோ ஏனோ தானோ என்று சும்மா வாட்ஸ்அப்பில் மெசேஜை போட்டுட்டால் பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்ளும் சங்கங்கள்கிட்ட இருப்பதால் தான் இப்போ தான் தெரியுது எனக்கு 10 வருஷம் ஏன் கிடைக்கலன்னா. நாங்கள் ஒழுங்காக ஒரு முறையாக வழக்கு நடத்துவோம், எங்களுக்கு சட்ட அறிவு உண்டு, சீனியர் கவுன்சிலிடம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் சட்ட நடவடிக்கை எடுப்போம். அந்த மாற்றுச் சங்கங்களை பற்றி அறகுறைய வேக்காடு நாங்கள் இல்லை. ஆகவே 2 வாரம் டைம் கேட்டது எந்த உள்குத்து வேலையும் கிடையாது. உரியதை உண்மையாக எழுத்துப்பூர்வமாக நாங்கள் பதிலளிப்போம். அப்போது தான் கண்டெம்ட் க்ளோஸ் பண்ணாமல் இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெறும். அனைத்து வழக்குகளிலும் சீனியர் கவுன்சில் நியமிக்கப்படுவார் என்பதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். எந்த விதமான அதிகபட்ச செலவினத்தையும் கோவை பேரவை ஏற்கும். அது உங்களிடம் நிதி ஒரு வழக்கு நிதி ஒரு சிறிய அமௌண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 500 ரூபா 1000 ரூபா ஃபேமிலி பென்ஷனர் கிடையாது, 80 வயசுக்கு மேலே கிடையாது, விருப்பப்பட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்கள் பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் பணிவிடம் சொல்லியிருக்கிறோம். அதன் பிரகாரம் உரிய நிதி பெற்று சீனியர் கவுன்சில் வைத்து இந்த கண்டெம்ட் வழக்கு அஃபிடேவிட் தாக்கல் செய்து பேலன்ஸ் உள்ள ரெகுலர் அரியர் வாங்கி தருவதற்கான
அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் கோவை பேரவை முன்னெடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி கூறி, நாளை திருநெல்வேலியில் முதலாக வாயில் கூட்டம் கேட் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு டைம் அதிக உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இப்போது நம் உறுப்பினர் எண்ணிக்கை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு 18,000 சொன்னேன், அப்புறம் 19,000 சொன்னேன். இப்போது 20,000 கடந்து விட்டது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொண்டு, நாளை நடக்கும் அந்த கேட் மீட்டிங் வாயில் கூட்டம் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை என்னுடைய முதல் கேட் மீட்டிங். அதற்கு இந்த திருநெல்வேலி வட்டாரத்தில் உள்ள ஒரு 150 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள மாற்றுச் சங்கங்களில் உள்ள அனைத்து ஓய்வு பெற்றவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த அனைத்து பலன்களையும் அரசு ஊழியர்களுக்கு இணையாக நாம் பெற வேண்டும் என்ற டிஏ மட்டும்தான் நாம் பெற்றோம். இன்னும் அதிலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. ரெகுலர் டிஏ வாங்கணும், அரியர் வாங்கணும். இன்னும் மற்ற அனைத்து பலன்களையும் பெறுவதற்கு இந்த பென்ஷன் பேமெண்ட்டு நிதி இல்லாமல் இருக்கிறது. அந்த நிதியையும் அரசிடம் பெறுவதற்கும் ஒரு வழக்கு உள்ளது. ஆகவே நாம் அனைவரும் கோவை பேரவையில் 20,000 என்ற ஒரு உறுப்பினர் எண்ணிக்கையை வெகு விரைவில் இந்த டிசம்பர் மாதத்திற்குள் 30,000 கடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவ்வாறு 30,000 உறுப்பினர்கள் நம்ம கடந்து விட்டமையானால் நாம் அரசு வைக்கும் அபிஷேக் மனு சிங்வி அண்ட் பெரிய அட்வொகேட் பர் ஹியரிங் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 35 லட்சம் 40 லட்சம் அரசு செலவு பண்ணணும் என்று. நாமளும் அதற்கு இணையான அட்வொகேட்டுகளை வச்சு வாதாடுவதற்கு நம்மளுடைய நிதி, அதாவது அந்த நிதி சுமை இல்லாமல் நம்முடைய நிதி பலத்தையும் கூட்டிக் கொள்வதற்காகத்தான் நாம் உறுப்பினர்கள் அனைவரும் இணைவோம் என்று குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சிறுதுளி பெருவெள்ளம். ஒவ்வொருவரும் அளிக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்க உதவும் என்று கூறிக்கொண்டு, அனைவரும் கோவை பேரவையில் ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைவோம், அனைத்து பலன்களையும் பெறுவோம் என்று உரைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.